ஆக்டர் இப்பாப் தம்யா ஆதி அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி பிடி சார். பர்சனலா எனக்கு அந்த படம் அந்த அளவுக்கு செட் ஆகல அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அதாவது கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு அற்புதமான விஷயத்தை தான் அவங்க கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் அது அவங்க படமாக எடுத்த விதம் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி மாற்றிருக்கலாம். செகண்ட் ஹாஃப்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரி தோணும். அந்த செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸில் வரக்கூடிய ட்விஸ்ட்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு முக்கியம் தான் அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வச்சு அந்த படம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த கண்டென்ட்டை வேற மாதிரி கொண்டு போயிருந்தா, அதாவது அந்த கதையை நம்மளுக்கு வேற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலோ இல்லை அந்த ஸ்க்ரீன் பிளேல வேற மாதிரி காட்சிகளை மாற்றிருந்தாலோ இன்னமும் அந்த படம் பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம இப்ப தமிழாக்கு விட்டான ஒரு படமா இந்த பிடி சார் படம் அமைஞ்சிருக்கேன். இந்த பிடி சார் எந்த ஓடிடியில் எப்பதான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஹாட் ஸ்டார் அதுக்கடுத்து அமேசான் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாரும் வாங்கல, வாங்கி முடிச்சிட்டாங்கன்னா அந்த படம் ஸ்டீம் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அமேசான் பிரைம் வாங்கிட்டாங்க போல இருக்கு, ஸ்டீமும் பண்ணி முடிச்சிட்டாங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாம இந்த வாரம் அமேசான் பிரைம்ல பிடி சார் வந்துருச்சு. ஆனா எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் முறையில வாங்கியிருக்காங்க. அதாவது காசு கொடுத்துலாம் வாங்கல, படத்தை நாங்கள் போடுறோம், எவ்வளோ ரெவன்யூ வருதோ அதில் உங்களுக்கு எவ்வளோ எங்களுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இந்த பிடி சார் படத்தை நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பெரிய ஆக்டர் படமாக இருந்தால் கூட இப்போ ஓடிடி தளங்கள் பெரிய வேலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஓடிடி பிஸ்னஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்காமா. பெரிய ஆக்டர் படமாகவே இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பெரிய ஆக்டர் படமாக இருந்தால் ஏதோ வேலைக்கு வாங்கிடுறாங்க, அதே சின்ன பட்ஜெட் படமாக இருந்தால் அது கூட கிடையாதாமா, அதை யாருமே சீன்றது கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, இந்த படத்துடைய கண்டென்ட் நல்லா இருக்கு, நம்ம போட்டா எதனா ரெவன்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைபிரிட் முறையில் நம்ம பிரைம் இந்த படத்தை வாங்கி ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி கேட்டகரியில் தான் லாஸ்டா ஸ்டார் படத்தையும் ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. அந்த படமும் ரெவன்யூ ஷேர் தான். அதை தொடர்ந்து இந்த எபிடி ஷேர் படத்தையும் நம்ம அமேசான் பிரைம் ரெவன்யூ ஷேர் முறையில் தான் ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் பிரைமில் இப்போ அவைலபிள் இருக்குது. பிரைமில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. ஆக்டர்